எகிப்துக்கு போகாதிருங்கள். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்துக்கும் செவிகொடாமற் போனீர்கள். இப்போதும் தங்கியிருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில்தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்றான். யோகனானும் யூதாவின் மனுஷரும் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்து தங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தையில் உண்மை இல்லை என்பது கர்த்தருக்கு தெரியும். அவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் தங்களுடைய சுய இஷ்டம் போல நடப்பார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய இஷ்டத்தின் பிரகாரமும் சுய சித்தத்தின் பிரகாரமும் நடந்து கொள்வார்கள். இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. யூதா மனுஷரின் வார்த்தைகளை கேட்டு எரேமியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை எரேமியா யூதாவின் மனுஷருக்கு அப்படியே சொல்லுகிறார். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். யூதேயாவிலே மீதியானவர்கள் எகிப்திற்கு போகக்கூடாது. இதுவே கர்த்தருடைய தெளிவான கட்டளை. அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு விரோதமாக தங்களையே மோசம் போக்குகிறார்கள். யோகனானும் அவனுடைய இராணுவ சேர்வைக்காரரும் யூதாவின் மனுஷரும் எரேமியாவினிடத்தில் வந்து, நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று சொல்லி எரேமியாவை கர்த்தரிடத்திற்கு அனுப்பினார்கள். யூதா மனுஷர் தங்கள் பொருத்தனை பண்ணின வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்வோம் என்று வாக்கு பண்ணினார்கள். எரேமியாவும் கர்த்தரிடத்தில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவர்களை குறித்து சொன்ன வார்த்தைகளை எரேமியா அவர்களுக்கு அறிவித்தார். ஆனால் அவர்களோ கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் எரேமியாவை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்திற்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. யூதா மனுஷரின் வார்த்தையில் உண்மை இல்லை. அவர்கள் எரேமியாவை மோசம் போக்கியதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் தங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் தங்களையே மோசம் போக்குகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி யூதா மனுஷருடைய மாய்மாலத்தையும் கீழ்ப்படியாமையையும் கடிந்து சொல்லிவிட்டு கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் சொல்லுகிறார். இப்போதும் தங்கியிருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்திலே தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி எகிப்து தேசத்திலே தங்கப் போகிற யூதாவில் மீதியானவர்களை குறித்து கர்த்தர் தன்னை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை சொல்லுகிறார். யூதா தேசத்தில் மீதியாக இருக்கும் ஜனங்களிடம் கர்த்தர் மிகவும் தெளிவாக பேசுகிறார். யூதா தேசத்தில் அவர்கள் தங்கியிருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கூறிய போது அவர்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்னும் சத்தியத்தையும் கர்த்தர் எரேமியாவிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலில் கீழ்ப்படிவோம் என்று சொன்னவர்கள் பின்பு கீழ்ப்படியாமற் போனார்கள். அதன்படியே செய்வோம் என்று சொன்னவர்கள் அதன்படி செய்ய மாட்டார்கள் என்பதையும் கர்த்தர் முன்னறிவிக்கிறார்.